friends, welcome you all again to this crash course Pathology 201 Fundamentals of Plant Pathology. இந்த பார்ட்டில் நம்ம டாக்ஸின்ஸ், என்சைம்ஸ், அதனுடைய மோட் ஆஃப் ஆக்ஷன் இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாக்ஸின்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டாக்ஸின் அப்படிங்கிறது லோ மாலிகுலர் வெயிட் ஒரு செகண்டரி மெட்டபாலைட். இது வந்து 0.5ல கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகம். ப்ளஸ் படிக்கும் போதே டாக்ஸின்ஸ்க்கும் என்சைமோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்ஸின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹோஸ்டோட புரோட்டோபிளாசத்து மேலே ஆக்ட் ஆகும். புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்ன? ஒரு செல் இருக்குது அப்படின்ட்டா அந்த செல்லோட செல்வாலை ரிமூவ் பண்ணி கிடைக்கக்கூடிய மற்ற ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாக்ஸின் பொதுவாக ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம். அந்த டாக்ஸின் புரோட்டோபிளாசத்து மேலே ஆக்ட் ஆகுறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் லீக்கேஜ் எல்லாம் புரோட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியாக வெளியே போயிட்டு எலக்ட்ரோலைட் லீக்கேஜ் நடக்கும். அப்படி லீக்கேஜ் நடக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, இது எல்லாமே ஏடிபி சிந்தசிஸ், இது இந்த குளோரோஃபில் சிந்தசிஸ் எல்லாமே வந்து தடைப்படும். அப்படி தடைப்படும் போது ஒரு எல்லோ ஹேலோ ஃபார்ம் ஆகும். நீங்கள் நிறைய பிளான்ட் லீவ்ஸில் பார்க்கலாம். ஒரு ஸ்பாட்டு, பிளைட்டு, கேன்கர் இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஹேலோ ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே திஸ் இஸ் டியூ டு டாக்ஸின் ப்ரொடக்ஷன் பை தட் ஃபாலோவிங் பேத்தஜன். இந்த டாக்ஸினை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக், இன்னொன்று நான் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கலாம். இதில் மெயினாக 0.5 ஆஸ்பெக்டாக கேட்குறது என்னென்னா, இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. நான் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்னா என்னென்னு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு பேத்தஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின் அப்படிங்கிறது அதனுடைய ஹோஸ்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், பைரிகுலேரியா அப்படிங்கிற ஒரு பேத்தஜன் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின் பொதுவாக ரைஸுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சப்போஸ் அதே டாக்ஸின் மெய்ஸுக்கோ அல்லது ஒரு சில மில்லட்ஸ்க்கோ டாக்ஸினாக இருக்குங்கிற பட்சத்தில் அது வந்து நம்ம நான் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் டாக்ஸின் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை பைரிகுலேரியன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கிடையாது. நான் வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். நான் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டேப் டாக்ஸின், ஃபேசியோலோ டாக்ஸின், டென்டாக்சின், செர்கோஸ்போரின். இது 4ம் நான் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் 0.5 கேட்பாங்க. இப்போ நம்ம டேப் டாக்ஸின் பற்றி பார்க்கும்போது, டேப் டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் சூடோமோனாஸ் செரன்ஜே பேத்தவார் டெபாசே, விச் இஸ் தி பேத்தஜன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வைல்ட் ஃபயர் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ. இது வந்து ரொம்ப முக்கியமான 1 மார்க். இந்த டேப் டாக்ஸினோட ஆக்டிவ் ஃபார்ம் வந்துட்டு டேப் டாக்ஸினைன். இந்த டேப் டாக்ஸினைன் தான் வந்துட்டு என்ன பண்ணுது, குளுட்டமைன் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்ட் ஆகி அந்த என்சைம் சிந்தசிஸ் ஆகிறதை தடுத்து நிறுத்திடும். மெயினாக அந்த குளுட்டமைன் சிந்தடேஸோட ஒர்க் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக அமோனியாவை நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணி நியூக்ளிக் ஆசிட் லைக் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் இதோட போய் அசிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இந்த குளுட்டமைன் சிந்தேட்டேஸுங்கிற என்சைம் இன்ஹிபிட் பண்ணுறதுனால அந்த ப்ராசஸ் நடக்காமல் போயிடும். அதனால செல்லில் அமோனியா கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிரும். வென் தி அமோனியா கான்சன்ட்ரேஷன் இஸ் ரைஸ்டு இன்சைட் தி செல் விச் லீடு டு குளோரோசிஸ் ஆஸ் வெல் அஸ் நெக்ரோசிஸ். இதான் டேப் டாக்ஸினோட ரோல். நம்ம இப்போ ஃபேசியோலோ டாக்ஸின் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேசியோலோ டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் பாக்டீரியா சூடோமோனாஸ் செரன்ஜே பேத்தவார் ஃபேசியோலிகோலா, விச் இஸ் தி பேத்தஜன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹாலோ பிளைட் ஆஃப் பீன். முன்னாடி இது வந்து பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். டேப் டாக்ஸின் இஸ் தி சைக்ளிக் டைபெப்டைடு, ஃபேசியோலோ டாக்ஸின் இஸ் தி சைக்ளிக் ட்ரைபெப்டைடு. ஆர்னிதைன், அலனைன், அர்ஜினைன். திஸ் இஸ் தி ஓவரால் ஸ்ட்ரக்சரல் மாலிகுல் ஆஃப் ஃபேசியோலோ டாக்ஸின். இந்த ஃபேசியோலோ டாக்ஸின் இதனுடைய மோட் ஆஃப் ஆக்ஷன், இப்போ நம்ம டேப் டாக்ஸினோட ஆக்டிவ் ஃபார்ம் வந்து என்ன பார்த்தோம், நம்ம டேப் டாக்ஸினைன் பார்த்தோம். அது மாதிரி ஃபேசியோலோ டாக்ஸினோட ஆக்டிவ் ஃபார்ம் பாஸ்போசல்ஃபினோலைக் ஆர்னிதைன், அதான் வந்து ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபேசியோலோ டாக்ஸின். இந்த ஆக்டிவ் ஃபார்ம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதில் எப்படி குளுட்டமைன் சிந்தடேஸை இன்ஆக்டிவேட் பண்ணுதோ அதே மாதிரி இதில் ஆர்னிதைன் கார்போமைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்ட் ஆகிட்டு அதை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணும். சரிங்களா? அப்படி இன்ஆக்டிவேட் பண்ணுறதுனால நார்மலாக அந்த என்சைம் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் ஆர்னிதைன் இன்டு சிட்ரிலின், சின்ஸ் this toxin inactivates this enzyme, the citrulline is not formed from ornithine, results in high accumulation of ornithine, low accumulation of citrulline and arginine, because here citrulline is responsible for arginine production. Citrulline is a precursor.
ஓகே, இதனால அந்த ஃபேசியோடாக்சின் வந்துட்டு பைரிமிடின் நியூக்ளியோடைட் பயோசிந்தசிஸ் அப்புறம் ரைபோசோம் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து தடுக்கும். இப்படி தடுக்கிறதுனால நமக்கு குளோரோசிஸ், நெக்ரோசிஸ் இந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் கொடுக்கும். நம்ம இப்போ அடுத்தது டென்டாக்சின் பார்க்க போகிறோம். டென்டாக்சின் அப்படிங்கிற டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் ஆல்டர்னேரியா ஆல்டர்னேட். இது வந்து ஒரு ஃபங்கல் பேத்தஜன். நம்ம இது வரைக்கும் பாக்டீரியல் பேத்தஜன் பற்றி பார்த்தோம். திஸ் இஸ் தி ஃபங்கல் பேத்தஜன். இது சைக்ளிக் டெட்ராபெப்டைடு. இது என்ன பண்ணுது அப்படின்னா குளோரோபிளாஸ்டோட போய் ஜாயின் ஆயிரும். செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்ல போய் ஜாயின் ஆயிரும். அப்படி ஜாயின் ஆகிறதுனால குளோரோபிளாஸ்டுக்கு போகக்கூடிய எனர்ஜி எல்லாமே வந்து தடுத்து நிறுத்திடும் இந்த ஒரு பேத்தஜன். அப்படி தடுத்து நிறுத்துறதுனால நார்மலா குளோரோஃபில் பிக்மெண்ட் டெவலப் ஆகாது, which lead to the formation of chlorosis. Besides inhibiting the chlorophyll pigment development, it also inactivates the synthesis of polyphenol oxidase, which is the key enzyme responsible for showing resistance in plants against pathogens. இது வந்து என்ன பண்ணுது, குளோரோபிளாஸ்ட் டெவலப்மெண்ட்டையும் தடுத்து நிறுத்துது, ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசத்தை தடுத்து நிறுத்துது. அது ரெண்டு மெக்கானிசம் பண்றதுனால இந்த டென்டாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் ஹைலி விருலண்டா இருக்கு. இப்போ நம்ம செர்கோஸ்போரின் பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒன் மார்க்னா, இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கஸ் செர்கோஸ்போரா. அது எல்லாத்துக்குமே அந்த நேம்லேயே வந்துருது. இது வந்து லைட் டிபெண்ட் டாக்ஸின். எப்படி அப்படின்னா, இது வந்து செர்கோஸ்போரின் அப்படிங்கிறது டார்க் கண்டிஷன்ல இட் வாண்ட் ஆக்ட். When the light is present, the toxin is converted into energetically activated state, then reacts with the molecular oxygen. That means oxygen, then it will form free oxygen radicals. ROS production will be high when it reacts with the molecular oxygen. Once ROS production started, it disrupts the plant cells as well as the invading pathogen. அதனால இந்த செர்கோஸ்போரின் அப்படிங்கிறது ரொம்ப ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் டாக்ஸின். இந்த டாக்ஸின் பிளான்ட் செல்ல கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிரும். இந்த டாக்ஸின் ஈவன் தோ இட் ப்ரொடியூசஸ் ROS, it also produce pyrimidine, that means vitamin B6, which is the sole responsible for surviving in the plants against this toxin. That's all friends. நம்ம இப்போ நான் ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் டாக்ஸின்ஸ் பார்த்துருக்கோம் 4. இது இன்னும் நிறைய இருக்கு. நான் முக்கியமானது மட்டும் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட்ல வந்து ஒரு டேபிள்ல எல்லா டாக்ஸினுமே எந்த ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனுடைய ரோல் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். நீங்க அது பாத்தீங்கன்னா போதும். இது ஜஸ்ட் நீங்க படிக்கும்போது ரீகால் பண்றதுக்கு, மறக்காம இருக்கிறதுக்காக நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ ஹோஸ்ட் செலக்டிவ் டாக்ஸின்ஸ். இப்போ நம்ம முன்னாடி நான் ஹோஸ்ட் செலக்டிவ் டாக்ஸின்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ், அதனுடைய மோட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது த பேத்தஜன் ப்ரொடியூசிங் டாக்ஸின்ஸ் விச் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஹோஸ்ட் ஒன்லி அண்ட் இட் இஸ் நாட் டாக்ஸிக் டு நான் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட்ஸ். அதான் அதனுடைய பேசிக் கான்செப்ட். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா விக்டோரின், ஹச்வி அல்லது அதுக்கு பேர் இன்னொரு பேர் ஹச்வி டாக்ஸின், டி டாக்ஸின், ஹச்சி டாக்ஸின், ஆல்டர்னேரியா ஆல்டர்னேட்டா, இதெல்லாம் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம விக்டோரின் பார்க்கும்போது இந்த விக்டோரின் அப்படிங்கிற டாக்ஸின் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் டாக்ஸின், விச் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். த டாக்ஸின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை காக்லியோபோலஸ் விக்டோரியே. இதனுடைய பிரைமரி டார்கெட்னு பார்த்தீங்கன்னா செல் பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து என்ன பண்ணுது, அங்கே கிளைசின் டி கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸோட போயிட்டு அட்டாச் ஆகுது, விச் இஸ் தி கீ காம்ப்ளெக்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் photosynthesis energy flow. Since it act on this complex, it won't synthesize the photosynthesis results in chlorosis. இப்போ நம்ம டி டாக்ஸின் பற்றி பார்ப்போம். இந்த டி டாக்ஸின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி பேத்தஜன் காக்லியோபோலஸ் ஹெட்டிரோஸ்ட்ரோபஸ். அதனுடைய sexual stage bipolaris maidis, the cause of southern cone leaf blight. This Cochleobolus heterostropus rhesus produces T toxin when it possesses Texas male sterile cytoplasm. அதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இப்போ மெய்ஸோட நார்மல் சைட்டோபிளாசத்தில் இதுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து டெக்சாஸ் மேல் ஸ்டெரைல் சைட்டோபிளாசம் இருக்காது.
சரிங்களா. இந்த டி டாக்ஸின் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக் மோட் ஆஃப் சைட் எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய URF13 அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் மாலிகுலோட போய் அட்டாச் ஆகுது. அப்படி அட்டாச் ஆகிறதுனால மைட்டோகாண்ட்ரியாவில் நிறைய போர்ஸ் டெவலப் ஆகுது. அதனால இட் லூசஸ் இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி விச் ரிசல்ட்ஸ் இன் லாஸ் ஆஃப் ATP ப்ரொடக்ஷன், ரிசல்ட் இன் நெக்ரோசிஸ். இப்போ நம்ம HC டாக்ஸின் பற்றி பார்க்க போகிறோம். HC டாக்ஸின் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் காக்லியோபோலஸ் கார்போனம், which is the responsible for northern leaf spot and ear rot disease in maize. இந்த டாக்ஸின் என்ன பண்ணுது அப்படின்னா எந்தெந்த இப்போ பிளான்ட் ஒரு பேத்தஜனுக்கு எகைன்ஸ்டாக ஆக்ட் ஆகும்னா அது ஒரு சில டிஃபென்ஸ் ரெஸ்பான்சஸை ஸ்டிமுலேட் பண்ணணும். லைக் PR ப்ரோட்டீன்ஸ், பைட்டோலெக்சின்ஸ், இதை பாலிஃபினல் ஆக்சிடேஸ், இந்த மாதிரியான என்சைம்ஸ் எல்லாம் அது வந்து பிளான்ட் வந்து சிந்தசைஸ் பண்ணணும். இதுதான் டிஃபென்ஸ் ரெஸ்பான்சஸ். அந்த டிஃபென்ஸ் ரெஸ்பான்சஸை இந்த டாக்ஸின் விருலண்ட் ஃபேக்டராக ஆக்ட் ஆகிட்டு அதெல்லாமே தடுத்து நிறுத்தும். அப்படி தடுத்து நிறுத்துறதுனால மெயின் எக்ஸாம்பிள்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த டாக்ஸின் வந்து பார்த்தீங்கன்னாக்க HM1 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ட் கார்ன் லைன்ஸ் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ட் மெய்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா HC டாக்ஸின் ரிடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம் வந்துட்டு இந்த டாக்ஸினை சப்ரஸ் பண்ணிடும். பட் இன் கேஸ் ஆஃப் சசப்டபிள் கார்ன்ஸில் அந்த HM1ங்கிற ஜீன் இருக்காது. அதனால் இட் cannot defend themselves against the toxin. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க். ரெசிஸ்டன்ட் மெய்ஸ் லைன்ஸில் மட்டும்தான் இந்த HM1 டாக்ஸின் இருக்கும். சசப்டபிள் ஒன்ல அது இருக்காது. இப்போ நம்ம ஆல்டர்னேட் டாக்ஸின்ஸ் பார்க்கும்போது இதுவுமே பிளாஸ்மா மெம்பரேனில் பிளாஸ்மா மெம்பரேனில் ஆக்ட் ஆகிட்டு நிறைய இன்வாஜினேஷன்ஸ் ஏற்படுத்தும். இன்வாஜினேஷன்ஸ் மீன் த பிளாஸ்மா மெம்பரேன் வில் பி டேர்ன்டு டுவர்ட்ஸ் த சைட்டோபிளாசம். அதை வந்து நம்ம இன்வாஜினேஷன்ஸ் அப்படி சொல்கிறோம். அது வந்து ஆல்டர்னேட் டாக்ஸின்ஸ் வந்து பண்ணுது. அண்ட் இட் ஆல்சோ டிஸ்டர்ப்ஸ் தி குளோரோஃபில் பிக்மெண்ட் சிந்தசிஸ், ரிசல்ட்ஸ் இன் குளோரோசிஸ். இப்போ நம்ம டாக்ஸின்ஸ்க்கு என்சைம்ஸ்க்கு உள்ள மெயின் கம்பேரிசன் பார்க்கும்போது டாக்ஸின் அப்படிங்கிறது லோ மாலிகுலர் வெயிட் செகண்டரி மெட்டபாலைட், என்சைம்ஸ் அப்படிங்கிறது ஹை மாலிகுலர் வெயிட் பிரைமரி மெட்டபாலைட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்சைமை பொறுத்தளவு இது வந்து செல் வால் அண்ட் செல் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அஃபெக்ட் பண்ணும். எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு என்சைமுமே வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த கியூட்டிக்கல்ல இருந்து ஆரம்பிக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த கியூட்டிக்கல் இஸ் மெயின்லி மேட் அப் ஆஃப் கியூட்டின். கியூட்டினேஸ் இஸ் டீகிரேட்டட் பை கியூட்டினேஸ் which is produced by Puccinia hardy. அந்த மாதிரி நீங்கள் டாப் பிளேயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செல் வால், வெளியில் இருக்கக்கூடிய செல் வாலை தான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அந்த வேலையை பண்ணுறதுக்கு வந்து என்சைம் இருக்குது. டாக்ஸின் அப்படிங்கிறது அந்த என்சைம்ஸோட மிக முக்கியமான ரோல் என்னன்னா இது வந்து இட் won't disrupt cellular metabolism, but in case of toxin it disrupts cellular metabolism by inhibiting the production of ATP as well as chlorophyll. Not only it inhibit ATP production and chlorophyll, it also act on cell membrane integrity. But in case of cell enzyme it won't act on cell membrane integrity, it act on cell wall and structural integrity. இப்போ நம்ம வீலர் அண்ட் லுக், இது வந்து another type of classifications which is given by Wheeler and Luke. According to him, the toxin is of 3 types. One is phytotoxin, pathotoxin, vivotoxin. பைட்டோடாக்சின் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னாக்க ஒரு பேத்தஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின் அந்த பேத்தஜனால் கிடைக்கக்கூடிய டிசீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காது. அதைத்தான் நம்ம பைட்டோடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நான் ஸ்பெசிஃபிக். எல்லா பிளான்ட்லேயுமே எல்லா ஹோஸ்ட்லேயுமே இது வந்து டாக்ஸின் வந்து ஒர்க் ஆகும். பட் there is no correlation between disease development and toxin production. இதுதாங்க அதில் இருக்கக்கூடிய கீ கான்செப்டே இதுதான். பேத்தோடாக்சின் அப்படிங்கிறது இதுக்கெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் அலைஸ்மா புக்கில் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. பேத்தோடாக்சின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது these are all the toxin which is having highly correlation between the disease development and toxin production. இதாங்க கான்செப்ட். இது வந்து ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அடுத்தது நம்ம வைவோடாக்சினை பார்க்கும்போது these are all the toxins produced by the pathogen which is having role in disease development but are not initiating agent of the disease. They are not primary determinants of the disease. வைவோடாக்சின் அப்படிங்கிறது டிசீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், பட் இட் டசன்ட் இனிஷியேட் தி டிசீஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் நாட் பிரைமரி டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் தி டிசீஸ். இப்போது நான் அந்த டேப்லர் காலத்தில் எந்தெந்த டாக்ஸின்லாம் ஹோஸ்ட் செலக்டிவ் டாக்ஸின்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே படிச்சுக்கோங்க. இதெல்லாமே 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம், 1 or 2 கொஷின்ஸ். அதேமாதிரி நான் ஹோஸ்ட் செலக்டிவ் டாக்ஸின்ஸ் பார்த்துக்கோங்க. நாம் இப்போ இது வரைக்கும் டாக்ஸின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாக்ஸின்ஸில் மெயினாக
அதனுடைய டெஃபினேஷன், அதனுடைய டைப்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், அதனுடைய மோட் ஆஃப் ஆக்ஷன், இந்த ஆஸ்பெக்டில் தான் 1 மார்க் கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. என்சைம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டெஃபினேஷன் லைக் ஹை மாலிகுலர் வெயிட் சப்ஸ்டன்சஸ், திஸ் இஸ் தி பிரைமரி மெட்டபாலைட், அந்த ஆஸ்பெக்டில் பார்த்துக்கோங்க. இந்த என்சைம் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லீஃபோட அனாட்டமி வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பிளான்ட் லீஃப் அனாட்டமியை பொறுத்தளவு கியூட்டிக்கல் இஸ் ஃபாலோடு பை அப்பர் எபிடெர்மிஸ். அப்பர் எபிடெர்மிஸ்க்கு கீழே தான் இது குளோரோபிளாஸ்ட், பாலிசேட், மீசோஃபில், ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல், சைலம், ஃப்ளோயம், காட் செல், ஸ்டோமா, லோயர் எபிடெர்மிஸ், அதனுடைய கியூட்டிக்கல், இதெல்லாமே இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு என்சைமும் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, என்ன மாதிரியான என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 மார்க் படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த என்சைம்ஸில் மொத்தம் 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து கான்ஸ்டிடியூட்டிவ் என்சைம்ஸ், இன்னொன்று இன்டியூஸ்டு என்சைம்ஸ். இந்த கான்ஸ்டிடியூட்டிவ் என்சைம்ஸ் அப்படிங்கிறது விச் இஸ் present in all times and also this enzyme is synthesized at all times irrespective of any invading pathogen. invading pathogen வந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த ஒரு பர்டிகுலர் என்சைம்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது இன் கேஸ் ஆஃப் இன்டியூஸ்டு என்சைம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஒன்லி வென் த செல் நீடட் திஸ் என்சைம். அதுதாங்க இன்டியூஸ்டுனா அந்த நேம்லேயே இருக்கு பாருங்க. இன்டியூஸ்டு எல்லா டைம்லும் வராது, எப்பப்போ அதுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஐசோசைம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐசோசைம் அப்படிங்கிறது ஒரு என்சைம் நிறைய ஃபார்மில் இருக்கும், பட் அதனுடைய ஃபங்க்ஷன் ஒரே ஃபங்க்ஷன் தான். அதான் ஐசோசைம். லீஃப் அனாட்டமி பார்த்தாச்சு. இப்போ பிளான்ட் செல் வால் காம்போசிஷன். இப்போது ஏரியல் பிளான்ட் பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மெயின்லி மேடப் ஆஃப் கியூட்டிக்கல், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆகியிருக்கும். இந்த கியூட்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின்லி மேடப் ஆஃப் கியூட்டின், அப்புறம் ஒரு சில வேக்ஸால் ஆகியிருக்கும் கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் கீழே தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் லீஃப் அனாட்டமியில் இந்த எபிடெர்மிஸ், மீசோஃபில் செல்ஸ், குளோரோஃபில், பாலிசேட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போது பிரைமரி செல் வால், இந்த இப்போ நம்ம பிளான்ட் செல்லில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 2 வால்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பிரைமரி செல் வால், இன்னொன்று செகண்டரி செல் வால். பிரைமரி செல் வால் பார்த்தீங்கன்னாக்கா செல்லுலோஸ் பெக்டின்ஸ், செகண்டரி செல் வால் செல்லுலோஸால் ஆகியிருக்கும். மிடில் லேமெல்லா which is the cement like structures act as a glue to hold the cells together. It is made up of pectins. இப்போது இதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னாலே அது எந்த மாதிரியான என்சைம்ஸால் அது டீக்ரேட் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்க அது வந்து வேக்ஸை டீக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சில என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். கியூட்டினேஸ், இந்த கியூட்டினேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வேக்ஸ் டீக்ரேட் ஆகுது. இது இந்த பேத்தஜன் எந்த பேத்தஜன் பார்த்தீங்கன்னாக்கா பக்சனியா ஹார்டை. அப்புறம் கியூட்டின் அப்படிங்கிறது மெயின் காம்பனண்ட் ஆஃப் தி கியூட்டிக்கல். இந்த கியூட்டிக்கலோட அப்பர் பார்ட் is admixed with waxes, whereas its lower part is merges into the outer wall of epidermal system. And the leaf anatomy பார்த்தா தெரியும். கியூட்டின் அப்படிங்கிறது insoluble polymer of C16 C18 hydroxy fatty acids. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. which can be degraded by cutinase enzyme. இப்போ இந்த பெக்டிக் சப்ஸ்டன்ஸை டீக்ரேட் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஒன்று பெக்டிக் மித்தைல் எஸ்ட்ரேஸ், பாலிகேலக்ட்ரோனேஸ், பெக்டின் லையேஸ். இந்த 3 என்சைம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 என்சைமோட ரோலுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் பெக்டின் மீத்தைல் எஸ்ட்ரேஸ் என்ன பண்ணுது, பேர்லேயே இருக்கு, மீத்தைல் பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ணுது. எதில் ரிமூவ் பண்ணுது, பெக்டினில் ரிமூவ் பண்ணுது. அப்படி ரிமூவ் பண்ணுறதுனால பாலிகேலக்டோரோனிக் ஆசிடாக மாறுது. இன்னொன்று பாலிகேலக்டோரோனேஸ். இந்த முன்னாடி சொல்லியிருக்கேன், பெக்டிக் சப்ஸ்டன்சஸ் இஸ் மெயின்லி லிங்க்டு பை கேலக்டரோனான் மாலிகூல்ஸ். இந்த கேலக்டரோனான் மாலிகூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ரெண்டுத்தையும் பிரிக்குது. எப்படி பிரிக்குது இந்த என்சைம் அப்படின்னா, ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டரை அந்த பெக்டிக் செயினில் ஆட் பண்ணுறதுனால இது வந்து இந்த பெக்டிக் செயினை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுது. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுல உங்களுக்கு 2 இது இருக்குது. அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது டெர்மினல் ரீஜனில் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸோபாலிகேலக்டரோனேஸ்னு சொல்லுவோம். இதே இன் கேஸ் ஆஃப் மிட்ல ரேண்டமாக நடந்துச்சு அப்படின்னா அது வந்து எண்டோபாலிகேலக்டரோனேஸ்னு சொல்லுவோம். இதே பெக்டின் லையேஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே வந்து பெக்டின் காம்போனெண்ட்டை லைசேஸ் பண்ணுது. லைசேஸ்னா என்னது, டீக்ரேட் பண்ணுது. இதுவுமே எண்டோ எக்ஸோன் 2 இருக்குது. எண்டோனாலே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேண்டமாக எங்கே வேணாலும் க்ளீவேஜ் நடக்கும். எக்ஸோனா டெர்மினல் ரீஜனில் மட்டும்தான் நடக்கும். யூஜி லெவலில் ஜஸ்ட் இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, என்ன என்சைம் இது எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு. டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் கிடையாது உங்களுக்கு, ஏன்னா எம்சிக்யூங்கிறதுனால. இப்போது அது எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ரைசோபஸ், எர்வினியா, மொனிலினியா, இந்த ரால்ஸ்டோனியா சொரனேசியாரம், இது இந்த ஆஸ்பெக்ட்லாம் 1 மார்க் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பெக்டினோலைட்டிக் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம செல்லுலோஸ் பார்க்க போகிறோம். செல்லுலோஸ் அப்படிங்கிறது ஒரு பாலிசாக்கரைடு which it consists of chains of glucose 1 to 4 beta D glucan molecules. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க். இது எப்பவுமே கேட்பாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் செல்லுலேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் ஸ்கேப் பேத்தஜன், வென்ச்சுரா இன்இக்வாலிஸ், அப்புறம் டேக்கால் டிசீஸ் ஆஃப் இட், கவுமனமைசஸ் கிராமினிஸ், ட்ரிட்டிசை, இது வந்து செல்லுலேஸ் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அப்புறம் ஹெமிசெல்லுலோஸ் அப்படிங்கிற இதில் வந்து நிறையா ஸ்ட்ரக்சரல் chemical compositions இருக்குது. லைக் sugars like silans, arabinans, xyloglucans, arabinoglucans, arabinogalactans, mannans, glucomanans and galactoglucomanans, இதெல்லாமே ஹெமிசெல்லுலோஸில் இருக்கக்கூடிய மற்ற சுகர்ஸ். இதில் xylin வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குங்க.
இது எல்லாமே என்சைம்ஸ் ஹெமிசெல்லுலேஸ், ஜைலனேஸ், அரபினேஸ் இந்த மாதிரியான என்சைம்ஸ் டிகிரேட் பண்ணும். மற்ற செல் வால் டிகிரேடிங் என்சைம்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஹெமிசெல்லுலேஸ், ப்ரோட்டீனை டிகிரேட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குது, லிக்னோலைட்டிக் என்சைம்ஸ் லைக் லாக்கேஸ், பாலிஃபினால் ஆக்சிடேஸ் இதெல்லாமே வந்து டிகிரேட் பண்ணுதுங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெசிடியோமைசிட்டஸ் ஃபங்கை காசஸ் ஒயிட் ராட் டிசீசஸ். இது வந்து என்ன பண்ணும், மரத்தில் இருக்கும், மரத்தில் தாங்க வளரும். மரத்தில் வளரும் போது இந்த ஃபங்கஸ் வந்துட்டு லிக்னின் கண்டென்ட்டை வந்து டிகிரேட் பண்ணுறதுக்காக பாலிஃபினால் ஆக்சிடேஸ், லிக்னோலைட்டிக் என்சைம்ஸ் இந்த மாதிரியான என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இப்போ செல் மெம்பரேன் டிகிரேடிங் என்சைம்ஸ் லிப்பேஸ், பாஸ்போலிப்பேஸ் இதெல்லாம் பாஸ்போலிப்பிட் பைலேயரில் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய லிப்பிடும் ப்ரோட்டீனையும் டிகிரேட் பண்ணுறதுக்கு லிப்பேஸ், பாஸ்போலிப்பேஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நான் வந்து ஓவராலாக இந்த டேபிளில் கம்ப்ரைஸ் பண்ணிட்டேன். எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான என்சைம்ஸ் டிகிரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேத்தஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டாக்ஸின்ஸ், என்சைம்ஸ் அது ரெண்டு மட்டும் கெமிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் இதையுமே வந்து சிந்தசிஸ் பண்ணுது, மாடிஃபை பண்ணுது. அது அதன்படி பார்க்கும்போது இப்போ ஆக்சின் க்ரோத் ரெகுலேட்டரில் முக்கியமான ஆக்சின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் பார்த்திங்கன்னா கிளப் ரூட் ஆஃப் கேவேஜ், கார்ன் ஸ்மட், செடார் ஆப்பிள் ரெஸ்ட், பனானா வில்ட், பைன் வெஸ்டர்ன் கால் ரெஸ்ட் இது இந்த பேத்தஜனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதேமாதிரி பாக்டீரியல் பேத்தஜன் பார்த்தீங்கன்னாக்கா க்ரௌன் கால் டிசீஸ், அக்ரோபாக்டீரியம் டிமிஃபேசியன்ஸ், பாக்டீரியல் வில்ட் ஆஃப் டொமேட்டோ, நாட்டு டிசீஸ் ஆஃப் ஒலியாண்டர் இது எல்லாமே வந்து ஆக்சின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியல் பேத்தஜன்ஸ். இப்போ ஜிப்ரலிக் ஆசிட்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரைஸில் வரக்கூடிய ஃபோலிஷ் சீட்லிங் டிசீஸில் இந்த க்ரோத் ரெகுலேட்டர் சிந்தசிஸ் ஆகும். என்ன ஃபங்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஜிப்ரல்லா ஃபியூஜிகரா, இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். அதே மாதிரி சைட்டோகைனின்னு பார்த்துக்கினாக்கா இது வந்து ரொம்ப கம்மியான டிசீஸ் தான், லைக் லீஃபி காலி டிசீஸ் ஆஃப் ஸ்வீட் பீ, ரோடோகாக்கஸ் ஃபேசியன்ஸ், ஃபார் தி விச்சஸ் ப்ரூம் டிசீஸ் இந்த மாதிரியான டிசீஸ் அப்போ தான் சைட்டோகைனின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த ஆஸ்பெக்டில் பார்த்துக்கோங்க. பாலிசாக்கரைட் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் இந்த வாஸ்குலார் காலனைசிங் பேத்தஜன்ஸ் லைக் ஃபிசேரியம், சூடோமோனாஸ் சோலனைசியாரம், இந்த வெர்டிசிலியம், இந்த ரைசோட்டோனியா இந்த மாதிரியான பேத்தஜன்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குங்க. With this, I am concluding part 2 of this class course, part 2 not one fundamentals of plant pathology. Part 3 la நம்ம mycology பத்தி டீடைலா பார்ப்போம். If you have any doubts, leave your doubts in comment section. Thank you.